இப்போது யூனிவர்சிட்டியில் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அதை பார்த்து நம்ம வரையணும். அது பேர் வந்து ஸ்டில் லைஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஒரு முக்கியமான இது. ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதை ஒட்டி இந்த பக்கம் ஒரு ரவுண்டு, அதை ஒட்டி பின்னாடி சைடும் ஒரு ரவுண்டு, 3 ரவுண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சார் கிளியராக தெரிய மாட்டேங்குது சார். கிளியராக தெரிய மாட்டேங்குதா? சரி, ஓகே, நான் வீடியோ அனுப்புகிறேன். ஓகே சார். இது வந்து சும்மா ஷேப் தான் பண்ணுறோம், அதனால் லைட்டாக தான் தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு, லைனை விட்டு சின்னதாக ஒரு ஓவல் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டு இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வரையணும். அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல பெண்ட் லைன் போடணும். அப்புறம் இந்த இடத்துல ரவுண்டு போட்டுக்கணும். மப்பியில் கட் பண்ணி வச்சுக்க மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி போட்டுட்டு லீஃப் மாதிரி போட்டுட்டு இன்னொரு லைன் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஸோ லீஃப் வந்து மடிஞ்சு இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லீஃபு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் லைட்டாக தெரிகிற மாதிரி. நான் ஃபாஸ்ட்டாக வரையறதுக்காக நீங்களும் ஃபாஸ்ட்டாக வரையாதீங்க. இந்த ஷேப்பை கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த ஷேப்லேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வரணும். ஓகேவா? அதே மாதிரி எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் விடுறேன், என்ன ஷேப்பில் வரைகிறேன், எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப கரெக்டாக வரையணும். ஓகேவா? இது பாதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாதி, அதுக்கப்புறம் இந்ததோட பாதி மட்டும் தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லைனு இந்த ஷேப் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடணும். ஓகேவா? கிளியராக இருக்கா?